ஹாய்மா, வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்ப்போம். இப்போ முட்டை கிரேவிக்காக 4 முட்டையை நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வேக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இப்போ சாம்பாருக்கு பருப்பு, பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதையும் மூடி வச்சுட்டேன். அது பருப்பு வேகிறக்குள்ளே இங்கிட்டு காய் நறுக்கி வச்சுருவோம். சாம்பாருக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் வந்து நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் அதையும் நல்லா போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். நல்லா இப்போ வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோம். பொடி பொடியாக நறுக்கி வச்சா தக்காளியை போட்டாச்சு. அதுவும் இப்போ 2 நிமிஷம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமேலு வீட்டில் அரைச்சா மிளகாப்பொடி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா அந்த எண்ணெயில் 2 நிமிஷம் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, ஓரளவு வதக்கினா போதும். இப்போ பருப்பு மட்டும் நம்ம பருப்போட தண்ணியை மட்டும் எடுத்து இதில் ஊற்றி, பருப்பு வேக வச்ச தண்ணி அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தலை, திக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டாச்சு. பெருங்காயத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார், அதுக்காக தான். இப்போ இது நல்லா கொதிக்கணும், காய் நல்லா வேகணும். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளேயும் இந்த பக்கம் ரைஸ் வச்சுட்டேன் குக்கரில். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீதம் இருந்த பருப்பையும் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் முடிஞ்சிச்சு, சாம்பார் ரெடி. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது முட்டை கிரேவிக்கு முட்டை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2மே தான் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியும் அந்த பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை போட்டு அடுத்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அதையும் போட்டாச்சு. இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்குவோம். அந்த நல்லா கொதிக்கட்டும், அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். இப்போ கிரேவி பதத்துக்கு வந்தோடனே இப்போ முட்டையை போட்டு ஒரு 2 பெரட்டுனா முடிஞ்சிச்சு முட்டை கிரேவி. அவ்வளோதாங்க. இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். வாங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.